ஹாய் வியூவர்ஸ், தமிழ் என்ட்ரி சேனலில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது நான் சதீஷ். இந்த எபிசோடில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப் சேனல் வந்து நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஆர்வம் வந்து எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கும். ஏன்னா பணம் சம்பாதிக்கணும், யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்தா பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் வந்து பயணிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஸோ யூடியூப் சேனல் வந்து எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத வந்து ப்ரீஃபாக வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக வந்து ஒரு வீடியோ டியூட்டோரியல் மாதிரியே போட்டிருக்கேன். ஸோ வந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து கண்டிப்பாக வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து 100% வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ஷூரிட்டியாக இருக்கும். எனவே வந்து இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்கள் மொபைலுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ எனவே வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கூகுள் குரோம் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். அதாவது சர்ச் இன்ஜினை அதை ஓப்பன் பண்ணிட்டு www.google.com அப்படின்னு சொல்லி நான் இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கூகுள் அக்கௌண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் அக்கௌண்ட் வந்து முதல்ல க்ரியேட் பண்ணிக்கங்க. அதாவது இந்த மாதிரி கூகுளில் வந்து சைன்இன் ஆகிறது. நான் வந்து தமிழ் என்ட்ரி @gmail.com அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஒரு மெயில் ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணி, அதாவது ஜிமெயில் ஐடி வந்து நமக்கு ஃபஸ்ட் வேணும். ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து நீங்கள் லாகின் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் என்ட்ரி அப்படிங்கிற கூகுளில் வந்து நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்படி லாகின் ஆனதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி கூகுள் ஆப் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு, இப்படி வந்து அக்கௌண்ட்டு, சர்ச்சு, மை பிஸ்னஸ்ஸு, மேப்பு, இந்த மாதிரி வந்து யூடியூப் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த யூடியூப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ப்ரொஃபைல் ஐடியை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ப்ரொஃபைல் ஐடி கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் சேனல் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த க்ரியேட் சேனல் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்தீங்கன்னா தான் உங்களோட யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான பிகினிங் ஸ்டேஜ் இது. ஸோ நம்ம வந்து சேனல் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மீனிங். ஸோ இங்கே வந்து நம்ம க்ரியேட் சேனல் அப்படிங்கிற மெனு வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து கெட் ஸ்டார்டட் நோ தேங்க்ஸ் அப்படின்னு வருது. நோ தேங்க்ஸுங்கிறத வந்து கிளிக் பண்ணாதீங்க, கெட் ஸ்டார்டட், ஏன்னா நம்ம வந்து புதுசாக ஆரம்பிக்க போகிறோம். ஸோ கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழ் என்ட்ரி அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம லாகின் பண்ணி வச்ச கூகுள் ஐடியோட ப்ரொஃபைல் பிக்சர் வந்து இங்கே காட்டுது. ஸோ அதே ப்ரொஃபைல் பிக்சர் வேணுமா, இல்லை வேறு ஏதாவது நேம் அல்லது வேறு ஏதாவது ப்ரொஃபைல் பிக்சர் மாற்றிக்கணும் அப்படின்னா நம்ம இதுலேயும் மாற்றிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிராண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளாக ஏதாவது க்ரியேட் பண்ணி வச்சுருக்க இதில் வந்து நம்ம கிளிக் பண்ணி அதை கஸ்டமைஸ்டாக நம்ம பண்ணோம் அப்படின்னாலும் இதுலேயும் க்ரியேட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள் சேனல் ஐடியை. ஸோ நான் வந்து பர்சனல்லையே க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதையே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதுலேயும் மறுபடியும் வந்து நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் வந்து நம்ம மாற்றி கூட வச்சுக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணலாம். இப்படி வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இப்படி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நைஸ் ஒர்க், யுவர் சேனல் தமிழ் என்ட்ரி ஹேஸ் பீன் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்லோட் ஏ ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு சொல்லி வருது. இங்கே வந்து நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் நம்ம ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அதை வந்து அப்படியே விட்டுடலாம், கொடுத்துட்டு கூட விட்டுடலாம். நீங்கள் வந்து மெயினாக சேனல் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வந்து க்ரியேட் பண்ணி இந்த இடத்துல வச்சுருங்க. அப்போ தான் வந்து உங்களோட சேனலுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு அடையாளமாக வந்து இது இருக்கும். நான் வந்து அப்புறம் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ சேனலோட டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். நம்ம சேனல் வந்து எதை பற்றியான சேனல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஒரு டெக் சேனல் அப்படின்னா டெக் சேனலாக கொடுத்துங்க. இல்லை காமெடிஸ் வந்து போடுறீங்க அப்படின்னா காமிக் சேனல் அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன பர்பஸ்க்காக இந்த சேனல் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான சேனலை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆட் லிங்க்ஸ் டு யுவர் சைட்ஸு. நம்மளுக்கு ஏதாவது வெப்சைட் இருந்தது அப்படின்னா அந்த வெப்சைட்டோட கஸ்டம் லிங்க் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி இங்கே மேலே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி லிங்க் வந்து நமக்கு இருக்கும். இப்போ ஒரு யூடியூப் சேனலோட லிங்க் அப்படின்னா அந்த யூடியூப் சேனலுக்குன்னு ஒரு லிங்க் மேலே இந்த மாதிரி வரும். ஸோ அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து யூஆர்எல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில், ட்விட்டர் ப்ரொஃபைல் ஐடி, இதே மாதிரி உங்கள் ப்ரொஃபைலுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணி அதை காப்பி பண்ணி ஜஸ்ட் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி சோசியல் மீடியாஸோட லிங்க் வந்து இந்த யூடியூப் சேனலோட அட்டாச் ஆகிரும். ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கிறதுக்கான சோசியல் லிங்க்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கான மீனிங்கு. ஸோ நீங்கள் வந்து இதை கூட பண்ணிக்கலாம்.
அப்படி இதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். நான் வந்து செட்டப் லேட்டர் கொடுத்துக்கிறேன், அப்புறமே நான் வந்து அப்லோட் பண்ணுறதுனால செட்டப் லேட்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து சேனல் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ சேனல் இந்த மாதிரி வந்து க்ரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஹோமு, வீடியோ, பிளேலிஸ்ட்டு. ஸோ சேனல் ஹேஸ் நோ வீடியோ அப்படின்னு வருது. திஸ் சேனல் ஹேஸ் நோ வீடியோ அப்படின்னா நான் இன்னும் வீடியோ போஸ்ட் பண்ணாதனால இப்படி வந்து வந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வீடியோஸ் வந்து காட்டும். ஸோ பிளேலிஸ்ட் அப்படின்னா அடுத்தடுத்து பிளேலிஸ்ட் வந்து நம்ம என்ன கொடுத்து வச்சுருக்கோமோ நேமு அந்த பிளேலிஸ்ட் எல்லாம் காட்டும். சேனல்ஸ் வேறு ஏதாவது சேனல்ஸ் நம்மளோட இதில் இருக்குது, 2 சேனல் 3 சேனல் மெயின்டைன் பண்ணுறோன்னா இதில் வந்து வரும். டிஸ்கஷன் அப்படின்னா நம்ம ஏதாவது டிஸ்கஷன்ஸை பற்றி இதில் வந்து என்ட்ரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கமெண்ட்ஸ் ஏதாவது போடுறீங்க அப்படின்னா போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கான டிஸ்கஷன் வந்து நீங்கள் இதில் கமெண்ட் வந்து கொடுக்கலாம், பப்ளிக் கமெண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இதுக்கான ஆப்ஷன் தான் வந்து இந்த டிஸ்கஷன். அபவுட் நம்ம சேனலில் பற்றியான சில விஷயத்துங்களை வந்து நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கன்னா இப்போ ஸ்டேட்டஸு, எப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம், இந்த சேனல் வந்து நான் ஓப்பன் பண்ணி 11th நவம்பர் அப்படிங்கிற இதில் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஜாயின்ட் ஆன் 11th நவம்பர் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ இதுதான் வந்து அபவுட் செக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன். ஸோ இப்போ வந்து ஹோம் பேஜுக்கு வந்துடுறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது வீடியோஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணி வீடியோஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருக்க வீடியோஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். செலக்ட் ஃபைல்னு கொடுத்துட்டு வீடியோ எங்கே இருக்குது, இந்த இடத்துல என்னுடைய வீடியோ இருக்குன்னா இந்த வீடியோ வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா அப்லோட் ஆகும். ஸோ இதுதான் வந்து அப்லோடிங் மெத்தடு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வீடியோக்கான டைட்டில் என்ன டைட்டில், இப்போ வந்து நீங்கள் எதை பற்றி போட போகிறீங்க, இப்போ ஸ்படிகத்தை பற்றி போட போகிறேன் அப்படின்னா அபவுட் ஸ்படிகம், இல்லை ஸ்படிகத்தை பற்றியான டைட்டில் நீங்கள் ஏதாவது கொடுத்துக்கலாம். ஸோ இல்லை வேறு ஏதாவது காமெடி பற்றி போட்டிருக்கீங்க, இல்லை ஃபன்னை பற்றி போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டைட்டில் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. டைட்டில் வந்து எப்போவுமே கேட்சியாகவும் ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கணும், அது வந்து ரொம்ப முக்கியம். 100 வேர்டிங்ஸ்குள்ளே இருக்கணும், அதாவது 100 கேரக்டர்ஸ், அந்த லெட்டரினுடைய கேரக்டர் வந்து 100க்குள்ளே இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து ஒரு 60 அந்த ரேஞ்சில் கொடுத்துக்கோங்க, அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணும். டிஸ்கிரிப்ஷன் மெயினாக வந்து டிஸ்கிரிப்ஷன் என்ன மாதிரியான டிஸ்கிரிப்ஷன், அந்த வீடியோக்கு வந்து நீங்கள் என்னென்ன போட்டிருக்கீங்க இந்த வீடியோக்குள்ளே அப்படிங்கிற ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நீங்கள் கொடுக்கணும். ப்ரீஃபாக இந்த வீடியோ வந்து எதை பற்றியானது, எதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்டது அப்படிங்கிற அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் அந்த வீடியோ பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இங்கே கொடுக்கலாம். அதுபோக தம்ப்நெயில்ங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். தம்ப்நெயில்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சேனலோட வீடியோ போடுறீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு முன்னாடி வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி வருது இல்லைங்களா, அந்த பேர், டைட்டில் அதெல்லாம் வரக்கூடிய அதுதான் வந்து தம்ப்நெயில். ஃபோட்டோவோட போட்டிருப்பாங்க. இப்போ ஒரு கோயிலை பற்றி போடுறாங்கன்னா அந்த கோயிலோட ஃபோட்டோவை போட்டு அதுக்கான எந்த கோயில் அப்படிங்கிற மாதிரியான டைட்டில்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தம்ப்நெயிலை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு வீடியோக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அப்லோட் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இது இன்னும் நான் வந்து வெரிஃபை பண்ணாமல் வச்சுருக்கனால இப்படி கேட்குது. மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கால் ஆட்டோமேட்டட் வாய்ஸ் மெசேஜ்னால் வாய்ஸ் மெசேஜில் வந்து வெரிஃபை பண்ணணும். டெக்ஸ்ட் மெசேஜ்னால் டெக்ஸ்ட் மெசேஜில் வந்து ஒரு நம்பர் வரும். ஸோ அதை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேனல் வந்து வெரிஃபை ஆயிரும். இந்த மாதிரி வந்து நீங்கள் தம்ப்நெயிலில் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பிளேலிஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு பிளேலிஸ்ட் கொடுக்கறது வந்து ரொம்பவே அவசியம். ஸோ அப்படி ஒவ்வொரு பிளேலிஸ்ட் கிரியேட் பிளேலிஸ்ட் அப்படின்னு வருது பாருங்கள், இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு டைட்டில், இப்போ வந்து அபவுட் ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்தோன்னா ஜாதகத்தை பற்றியான விஷயத்துங்களை போடுறோன்னா அந்த டைட்டிலுக்குள்ளே போட்டுக்கலாம், அந்த பிளேலிஸ்ட்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கிட்ஸ் வீடியோ அப்படின்னா கிட்ஸ் வீடியோன்னு ஒரு பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் கிட்ஸ் வீடியோ பூரா போடலாம். இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் பற்றி ஒரு பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷை பற்றி போடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு பிளேலிஸ்ட் வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களோட வீடியோஸ்க்கு வந்து ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது, எல்லா வீடியோஸ்க்குமே அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆடியன்ஸ் இது வந்து கிட்ஸ்க்கா இந்த வீடியோ வந்து எதுக்காக மேக் பண்ணப்பட்டிருக்குது, குழந்தைகளுக்கா இல்லை மெச்சூர்டான 18+ இருக்கவங்களுக்கா, அடல்ட்ஸ்க்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டி இருக்கும் ஒரு வீடியோக்கும். எஸ் மேட் இட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா குழந்தைகளுக்கான வீடியோவாக வந்து இது இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்டடாக கொடுத்துட்டு 18+ அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களாக இருக்குது. எஸ் ரெஸ்ட்ரிக்ட் மை வீடியோ டு வியூவர்ஸ் ஓவர் 18 அப்படின்னு சொல்லி வருது. நோ டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் மை வீடியோ டு வியூவர்ஸ் ஓவர் 18 ஓன்லி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும். இதை வந்து நீங்கள் உங்கள் வீடியோவை பொறுத்து இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மோர் ஆப்ஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறேன்.
பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் இது வந்து நமக்கு தேவையில்லை. பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் நீங்கள் ஏதாவது வீடியோஸ் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் சேனலில் வந்து வேறு ஏதாவது ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இதுக்கு வந்து பெய்ட் ப்ரொமோஷனாக க்ரியேட் பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பெய்ட் ப்ரொமோஷன்ஸ். டேக்ஸ் வந்து மிக முக்கியமான விஷயம் வந்து வீடியோஸ்க்கு. நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணி போடுறதெல்லாம் விஷயம் கிடையாது. டேக்ஸ் வந்து கட்டாயமாக அதுக்கு அந்த வீடியோஸ்க்கு ரிலேட்டடாக நிறையா டேக்ஸ் அட்டாச் பண்ணுங்கள். அதாவது 500 கேரக்டர்ஸ்னால் 500 கேரக்டர்ஸும் ஃபுல் பண்ணுங்கள். உங்கள் டேக்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் மற்றவங்க தேடும்போது, யூடியூப்பில் தேடும்போது டேக்ஸை வச்சு தான் வந்து உங்களோட வீடியோ வந்து மேலே 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 இருக்கும், மேல் லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கும். ஸோ டேக்ஸ் வந்து கண்டிப்பாக கட்டாயமாக நல்ல கரெக்டான டேக்காக போடுங்க. அப்போ தான் வந்து வீடியோ வந்து நல்லாவே ரீச் ஆகும். ஸோ இந்த விஷயம் ரொம்பவே முக்கியம். இதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த டேக்குங்கிற விஷயம் வந்து ரொம்பவே முக்கியம். இந்த யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வளராது இந்த டேக் தான் வந்து நிர்ணயிக்கும். சப்டைட்டில் அப்படின்னா கீழே வந்து எழுத்துக்கள் போகும். இந்த இங்கிலீஷ் படத்துங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில வேர்டிங்ஸ் கீழே போயிட்டுருக்க மாதிரியான இது வந்து என்ன லாங்குவேஜில் வேணும், நம்ம வீடியோ லாங்குவேஜ் என்னங்கிறத போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கேப்ஷன் இதில் வந்து இது வேண்டியதில்லை ஆக்சுவலாக நமக்கு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டிங் டேட்டா லொக்கேஷன் எந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறீங்க, எங்கே ஷூட் பண்ணி எங்கே போடுறீங்க அப்படிங்கிற டேட்டா லொக்கேஷன் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ரெக்கார்டிங் டேட்டு, வீடியோவோட லொக்கேஷன் இந்த ரெண்டுமே வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ். யூடியூபோட ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ்லேயே வந்து நம்ம இது ஜென்ரலாக விட்டுடலாம். அது வந்து ஓகே. அலோவ் எம்பெட்டிங் வந்து டிக்லேயே இருக்கணும். அப்போ தான் வந்து எம்பெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் இந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறீங்க, ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி போட்டு அந்த வீடியோ வந்து நீங்கள் சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அலோவ் எம்பெட் கொடுத்தீங்கன்னா தான் அங்கே வியூ பண்ணாலும் உங்களுக்கு வந்து யூடியூப்குள்ளே வியூ கவுண்ட்ஸ் வந்து ஏறும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஃபேஸ்புக்கில் பார்க்குறாங்கன்னா உங்களோட வியூ கவுண்ட்ஸ் வந்து ஏறாது. ஸோ இது வந்து அலோவ் எம்பெடிங் டிக்கில் இருந்தால் மட்டும்தான் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலுமே யூடியூப்பில் வந்து உங்கள் வீடியோஸ்க்கு வந்து வியூவர்ஸ் கவுண்ட் வந்து காட்டும். ஸோ இது வந்து அவசியமாக டிக்கில் இருக்கணும். பப்ளிஷ் டு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீட் அண்ட் நோட்டிஃபை சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி வருது. இது வந்து இதுவுமே டிக்கில் வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நோட்டிஃபை ஆகும். அதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும், இவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நோட்டிஃபிகேஷன் வந்து இது டிக்கில் இருந்தால் காட்டும். அடுத்தது கேட்டகரி. உங்கள் வீடியோ வந்து எதை பற்றியானது? நான் சொன்ன மாதிரி காமெடியா, இல்லை கேமிங் பற்றியான வீடியோவா, ஸ்போர்ட்ஸை பற்றியான வீடியோவா, மியூசிக்கை பற்றியான வீடியோவா, இல்லை ஃபிலிம் அனிமேஷன் பற்றியான வீடியோவா, எஜுகேஷனல் பர்பஸா, இதெல்லாமே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இல்லை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியா, எதை பற்றியானது அப்படிங்கிறது கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பீப்புள் அண்ட் பிளாக்னு சும்மா ஜென்ரலாக வச்சுருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து எது ரிலேட்டடோ அதை வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. கமெண்ட்ஸ் அண்ட் ரேட்டிங் இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக ஆஸ் யூஷுவல் அப்படியே விட்டுடலாம். ஷோ ஹவு மெனி வியூவர்ஸ் லைக் அண்ட் டிஸ்லைக் திஸ் வீடியோ அப்படிங்கிறது வந்து டிக்கில் விட்டிங்கன்னா எத்தனை பேர் லைக் அண்ட் டிஸ்லைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதை வந்து டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை பேர் லைக் போட்டாங்க, எத்தனை பேர் லைக் போடலாங்கிறது வந்து தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து டீட்டெயில்ஸ்லேருந்து வெளியே வந்தாச்சு, அடுத்த ஸ்டேஜுக்கு போயாச்சு. வீடியோ எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வந்துட்டோம். வீடியோ எலிமெண்ட்ஸில் என்ன அப்படின்னா கார்ட் அண்ட் எண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இதுவும் வந்து ஒரு வீடியோவுக்கு ரொம்பவே அவசியமான விஷயம். எப்படி டேக் அவசியமோ அதே மாதிரி ஆட் அண்ட் எண்ட் ஸ்க்ரீனும் ஆட் கார்ட்ஸும் வந்து ரொம்பவே அவசியமான விஷயம். இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீனில் வந்து அடுத்து நம்ம எந்த வீடியோவை போட போகிறோம், அதாவது ட்ரைலர்ஸை காட்டுற மாதிரி வந்து நம்ம அடுத்த வீடியோ கண்டென்ட்டை வந்து இதில் ஆட் ஸ்க்ரீனில் வந்து கண்டிப்பாக போடலாம். இல்லைனா உங்களோட அடுத்தடுத்த வீடியோஸுங்களை நீங்கள் போடும்போது ஆட் ஸ்க்ரீனில் உங்களுடைய பழைய வீடியோவோ அல்லது புது வீடியோவோ நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து லூப் ப்ளே ஆகும்போது உங்களோட லூப் ப்ளேலேயே வந்து உங்களோட வீடியோஸ் மட்டுமே ப்ளே ஆகிட்டு வரும். ஸோ உங்களோட அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ப்ளே ஆகும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இந்த ஆட் அண்ட் எண்ட் ஸ்க்ரீனில் வரக்கூடிய விஷயம். ஒரு வீடியோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அடுத்தது உங்களோட வீடியோவே ப்ளே ஆகிற மாதிரி வேறு ஏதாவது உங்களோட வீடியோஸை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் கார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கார்ட்ஸுங்கிறது வந்து ஆக்சுவலாக இது என்ன எதை பற்றியானது அந்த மாதிரி மேலே ஒரு ஐ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் வரும். யூடியூபோட ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ் ப்ளே ஆகும்போது ஐ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும். அது வந்து ஆட் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கார்ட்ஸ் வந்து இதுவுமே வந்து நீங்கள் ஏதோ ஒரு வீடியோவை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோவோட பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நேமை காட்டும். பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நேம் வந்து மேலே காட்டுறதுக்கான பேர் தான் வந்து ஆட் கார்ட்ஸ் ஆக்சுவலாக. அடுத்தது நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். விசிபிலிட்டிக்கு போயிடுது. வீடியோ எலிமெண்ட் முடிஞ்சு விசிபிலிட்டிக்கு போகிறோம்.
சேவ் ஆர் பப்ளிஷ் அப்படின்னு சொல்லி வருது. இதில் வந்து ப்ரைவேட்டாக கொடுத்துட்டிங்கன்னா மற்ற யாருக்குமே உங்களோட வீடியோஸ் கண்டிப்பாக தெரியாமையே போயிடும், நீங்கள் பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸ். ஸோ இதில் வந்து பப்ளிக்காக வந்து கொடுத்துக்கோங்க. பப்ளிக் எவ்ரி ஒன் கேன் வாட்ச் யுவர் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது பாருங்க. இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிளில் வச்சுக்கோங்க. செட் ஆஸ் இன்ஸ்டன்ட் ப்ரைம் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே சில இதெல்லாம் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளியர் கட்டாக படிச்சுக்கோங்க. இது வந்து எனேபிளில் வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா டிசேபிளில் விட்டுருங்க. ஆக்சுவலாக பப்ளிக் அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக நீங்கள் வச்சிங்கன்னா தான் உங்கள் வீடியோஸ் வந்து பப்ளிக் பீப்புள்ஸ்க்கு வந்து போய் ரீச் ஆகும், மற்றவங்க பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். ஷெட்யூல் வீடியோ டேட் வந்து நீங்கள் எப்போ போஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து இப்போ அப்லோட் பண்ணிட்டீங்க, நாளைக்கு தான் போஸ்ட் ஆகணும்னா இங்கே வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம் டேட்டை. நீங்கள் என்றைக்கு வந்து நாளைக்கு அப்படின்னா நாளைக்கு என்ன டைமுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான இது டைம் ஜோன் கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ அப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து நம்ம டெல்லி, கொல்கத்தா அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வரும். ஸோ அதில் வந்து நம்மளது இந்தியாவில் அப்படின்னா கொல்கட்டா அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தோன்னா கீழே வந்துட்டுருக்கோம் ஆக்சுவலாக கொல்கத்தா அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஸோ அந்த டைமிங் வந்து நம்ம இந்தியாவோட டைமிங் மாதிரி தான் இங்கே இருக்குது பாருங்கள், கொல்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம் வந்து செலக்ட் பண்ணிங்க, அப்போ தான் இந்தியன் டைமாக இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா, இல்லை நீங்கள் டைம் ஷெட்யூல் பண்ணி போட வேண்டாம், இப்போவே நான் பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னா சேவ் ஆர் பப்ளிஷ் அப்படிங்கிறத அப்படியே டிஃபால்ட்டாக விட்ருங்க. சேவ் ஆர் பப்ளிஷ் அப்படியே விட்டிங்க அப்படின்னா இப்போவே சென்ட் ஆயிரும். இப்போ அப்லோட் பண்ணணுன்னா அப்படியே வந்து அந்த வீடியோ உங்களோட யூடியூப் சேனலில் வந்து பப்ளிக் பீப்புள்ஸ்க்கு வந்து வியூ ஆக ஆரம்பிச்சிடும். பிஃபோர் யூ பப்ளிஷ் செக் தி ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி வருது. இது வந்து சில்ட்ரனுக்கு, அந்த குழந்தைகளுக்கான வீடியோனா குழந்தைங்களுக்கு, இல்லை அப்படின்னா அதுக்கான சில கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன மாதிரியான கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். நீங்கள் வந்து கரெக்டான வீடியோஸாக போஸ்ட் பண்ணுங்கள், தேவையில்லாத வீடியோஸுங்களை வந்து போஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சேனல் வந்து ரேட்டிங்ஸ்லேருந்து போயிடும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு மானிட்டைசேஷனில் வந்து எதுவுமே அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகும். இதில் வந்து சில கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், யூடியூபோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி. ஸோ அதை வந்து கட்டாயமாக படிச்சுக்கோங்க. படித்து பார்த்துட்டு வீடியோஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்தது இந்த இடத்துல ஃபினிஷ்டு ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. இங்கே வந்து நீங்கள் பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு வழி. ஸோ பப்ளிஷ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகும், அப்லோட் ஆகி பப்ளிஷ் ஆகும். ஸோ இதுதான் வந்து யூடியூப் சேனலில் எப்படி வீடியோ போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம். அடுத்தது லைவ் அப்லோட்ஸ் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குது இந்த சேனல் வீடியோஸில். லைவாக போட்டிருக்கீங்களா அல்லது அப்லோட் பண்ண வீடியோவா. லைவாக போட்டிருந்தீங்கன்னா லைவ் வீடியோஸ் வரும், இல்லை அப்படின்னா அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ண வீடியோஸ் வரும். டேஷ்போர்டில் பார்த்தோம்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்லோட் வீடியோஸ் வந்து நீங்கள் போடுறீங்க, இனிமேல் போட போகிறீங்கன்னா இதை வந்து அப்லோட் வீடியோஸ்ன்னு சொல்லி கொடுத்து நீங்கள் வீடியோ வந்து செலக்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த வீடியோ செலக்ட் பண்ண மாதிரி வீடியோ வந்து ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும். ஓப்பன் ஆகி இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் அப்லோட் ஆயிடுச்சுன்னா அது வந்து பப்ளிஷ் ஆயிரும். அதுதான் விஷயம். அடுத்தது பிளேலிஸ்ட். ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து ஒரு பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஸ்ட்ராலஜினா ஆஸ்ட்ராலஜின்னு கொடுத்துங்க, அந்த மாதிரி நியூஸ் பற்றினா நியூஸ்ன்னு கொடுத்துங்க, ட்ரிக்ஸ்னா ட்ரிக்ஸை பற்றி கொடுத்துக்கோங்க, டாரட் கார்ட்ஸ் அப்படின்னா டாரட் கார்ட், டிப்ஸ் அண்ட் மீடியா எதை பற்றி அந்த வீடியோ அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் வந்து கிரியேட் பிளேலிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயம். அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர்வியூவாக தெரியும். சேனலோட அனலிட்டிக் ஓவர்வியூ அப்படின்னு சொல்லக்கூடியது ஓரலாக பார்க்கலாம் நம்ம சேனல். இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் சேனல் டிட் நாட் கெட் எனி வியூஸ் இன் தி லாஸ்ட் 28 days அப்படின்னு சொல்லி வருது. நம்ம சேனல் வந்து 28 நாட்களாக வந்து யாருமே பார்க்கல அப்படிங்கிறது வருது. இது சப்போஸ் பார்த்துருந்தாங்க வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வியூஸில் காட்டும் எத்தனை வியூஸ் வந்திருக்கு, வாட்ச் டைம் ஹவர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எவ்வளோ வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஓவராலாக வந்து காட்டும். ஸோ அடுத்தது ரீச், என்ன மாதிரியான வியூஸ் வந்து நம்ம ரீச் ஆகிருக்கு, யூனிக்காக வியூ பண்ணுறாங்களா, இல்லை வியூவர்ஸ் வந்து எப்படி இருக்காங்க, அதோட இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து வரும். என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வாட்ச் டைமோட ஹவர்ஸ், ஆவரேஜ் டூரியேஷன் அப்படின்னு சொல்லி வரும். வாட்ச் டைமோட ஹவர்ஸ் வந்து இங்கே காட்டும். ஸோ ஆடியன்ஸ் வந்து என்ன மாதிரி யூனிக் வியூவர்ஸா இல்லை ஆவரேஜ் பர் வியூவரா, சப்ஸ்கிரைபர்ஸ் ஆவரேஜ் பர் வியூவர்னால் ஒரு பார்த்தோன்னே டக்குன்னு கட் பண்ணுறது, இல்லை எந்த அளவுக்கு ஆவரேஜாக ஒரு அரை மணி நேரம் வீடியோ இருக்குன்னா 1/4 மணி நேரம் பார்க்குறாங்களா, ஸோ அந்த ஆவரேஜ் வந்து காட்டும். யூனிக் வியூவர்ஸ்னால் யூனிக்காக பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம்தான் இது வந்து அனலிட்டிக்கில் இருக்கக்கூடிய விஷயம். அடுத்தது கமெண்ட்ஸில் வந்து பப்ளிஷ்டு என்னென்ன வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம். ஹேல் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி வரோம். ரிவ்யூ ஏதாவது இருக்குது அப்படின்னா அது பார்க்கலாம்.
ஸோ இதுதான் வந்து கமெண்ட்ஸை பற்றியான சில விஷயம், பப்ளிஷ் ஆன கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். சப்டைட்டில் வந்து என்ன லாங்குவேஜ் மாடிஃபை ஆன டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், சப்டைட்டில்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இங்கே வியூ பண்ணி காட்டும். மாடிஃபை பண்ணியிருந்தோம் அந்த டைட்டில் மறுபடியும் மாடிஃபை பண்ணியிருந்தோம்னா இந்த இடத்துல மாடிஃபைல வந்து காட்டும். ஸோ பப்ளிஷ் ஆனது அப்படின்னா பப்ளிஷ் என்ன லாங்குவேஜில் பண்ணியிருக்கேன் என்ன எதுன்னா அந்த நம்ம கொடுத்துருக்க வீடியோவை பற்றியான டீட்டெயில்ஸ், அதாவது லாங்குவேஜ் மாடிஃபை, டைட்டில் இப்போ எதாவது எடிட் மறுபடியும் ஃபஸ்ட்டு போட்டுட்டு 2 நாள் கழித்து மாற்றணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் எதாவது எடிட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ அதுதான் காப்பிரைட்ஸ் வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து நத்திங் டு see it அப்படின்னு சொல்லி வருது. இன்னும் வந்து காப்பிரைட்ஸ் வந்து நம்ம இது பண்ணல. ஸோ எதுவுமே நம்ம வீடியோஸ் யாராவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இதுக்குள்ளே போயிட்டு எந்த வீடியோ வந்து நம்மளோடதை மற்றவங்க எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்களோ, மறுபடியும் அவங்களும் யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்களோ அந்த வீடியோஸ்க்கு வந்து நம்ம காப்பிரைட்ஸ் வந்து கொடுக்கலாம் கண்டிப்பாக. ஸோ அதுதான் இந்த இது காப்பிரைட்ஸ் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் ஆக்டிவேட் ஆகாது, அந்த வீடியோக்கு வந்து பணம் போகாது, நமக்கு மட்டுமே வரும். நம்ம ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணியிருந்தோம் நம்மளோட வீடியோவாக இருக்கணும், அது அப்போ தான் நம்ம வந்து நம்மளை ஓனாக க்ரியேட் பண்ண வீடியோவாக இருந்துச்சுன்னா காப்பிரைட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். மானிட்டைசேஷன் அடுத்தது, இது வந்து மிக முக்கியமான விஷயம் ஒரு சேனலில். இப்போ இருக்க மெயினான விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டைசேஷன் தான். இந்த சேனல் மானிட்டைசேஷன் அப்படிங்கிறத வந்து தான் வந்து நமக்கு பணம் எப்படி வருது அப்படிங்கிற விஷயம். எப்போ பணம் வரும்? யூடியூப் சேனல் ஆரம்பித்தா உடனே வந்துடுமா? கண்டிப்பாக வந்து உடனே பணம் வராது. நீங்கள் வந்து அதுக்கு ரொம்பவே மெனக்கட வேண்டி இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்க மாதிரி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதாவது யூடியூப்க்குன்னு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருக்காங்க அந்த பாலிசி. ஸோ அந்த இதை வந்து நம்ம ஒன்ஸ் டார்கெட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த டார்கெட் ரீச் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு பிளாக் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே வரும். ஸோ அப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணோன்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இத்தனை வியூஸ்க்கும் வந்து இத்தனை லைக்ஸ்க்கு இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட் வரும். ஸோ அது வரணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து இருக்கணும் நமக்கு வித்தின் 1 இயர்க்குள்ளே, அதாவது 365 நாளுக்குள்ளே வந்து நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து இருக்கணும். 4000 மணி நேரம், அதாவது பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ், அதாவது 4000 மணி நேரம், நிமிஷம் கிடையாது, 4000 மணி நேரம் வந்து நம்ம எல்லா வீடியோஸும் வந்து பார்த்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் மானிட்டைசேஷன் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்போ தான் வந்து நம்ம பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற சில கண்டிஷன்ஸ் யூடியூப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபை மீ வென் ஐ எம் எலிஜிபிள், நான் எப்போ எலிஜிபிள் இதுக்கு அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா we will send you an email when you are eligible to apply அப்படின்னு சொல்லி வரும். நம்ம அப்ளை பண்ணுறக்கே இந்த மானிட்டைசேஷன் வந்து யூடியூப் கிட்ட அப்ளை பண்ணுறக்கே பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம அந்த மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ அப்படி பண்ணுறதுக்கு வந்து நம்ம 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 மணி நேரமும் நம்ம வீடியோஸை வந்து வாட்ச் பண்ணியிருந்தால் இவங்க வந்து நமக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சுடுவாங்க. we will send you an email when you are eligible to apply. அப்போ தான் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இவங்க இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ இது மிக முக்கியமான விஷயம். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து நமக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சுடுவாங்க. அப்போ தான் வந்து நம்ம மானிட்டைசேஷன் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்படி ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டோன்னா நமக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒவ்வொரு வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். இது இப்படி தான் வந்து வீடியோஸ்க்கு பணம் வந்து நம்ம சம்பாதிக்க முடியும். இது அடுத்தது கஸ்டமைசேஷனில் வந்து நீங்கள் சேனலோட ட்ரைலர் வந்து போடணும் அப்படின்னா சேனலோட ட்ரைலர் வந்து நீங்கள் போடலாம். மற்றவங்க பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஃப்யூச்சரில் என்ன வீடியோஸ் போட போகிறீங்க அந்த வீடியோஸான ட்ரைலர் கூட நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இது எல்லாம் தான் மெயினான விஷயம். ஸோ இது எல்லாமே சொல்லியாச்சு உங்களுக்கு. இப்படி தான் வந்து ஒரு யூடியூப் சேனலை வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் அதுக்கான பேசிக்ஸு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி நீங்களும் வந்து பணம் சம்பாதிக்கணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வீடியோஸ் வந்து அதிகமாக போஸ்ட் பண்ணணும். அதாவது வீக்லி வந்து ஒரு 2 வீடியோஸாவது நீங்கள் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் வந்து யூடியூப் சேனலில் வந்து நடத்தும் போது சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் சேனலை வந்து டெவலப் பண்ணி கொண்டு போக முடியும். இதுக்கு மேலேயும் வந்து நான் உங்களுக்கு யூடியூப் சேனலை பற்றியான சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து நிறையவே கொடுக்குறேன் அடுத்தடுத்த வீடியோஸில். ஸோ நம்ம வீடியோ வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். நன்றி.